கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு புதிய நாளிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை சிந்திக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. என்னாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்திலிருந்து தேவன் நமக்கு போதுமான ஆலோசனைகளை கொடுப்பாராக. இந்த பகுதியிலே நாம் பார்க்கிற காரியம் பிலேயாமை குறித்ததான காரியமாக இருக்கிறது. இதிலே நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய திட்டத்தை ஒருபோதும் நாம் அவமாக்கி போட்டு விடக்கூடாது. தேவனுடைய திட்டத்தை அவமாக்கி போடுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. தேவனுக்கு விரோதமான செயல்பாடாக அது காணப்படுகிறது. இங்கே பிலேயாம் கூட அப்படிப்பட்ட காரியத்தை செய்ததாக நாம் பார்க்க முடியும். 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அதனுடைய 25 வரைக்குள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது பிலேயாம் தேவ ஜனங்களை சபிக்கப் போகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த சம்பவத்தை நம் எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவமாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படித்தான் தேவ ஜனங்களை சபிப்பதற்கும் தேவ ஜனங்களை தேவ திட்டத்தை அவமாக்கி போடுவதற்கும் அநேகர் முயலுகிறது நாம் பார்க்க முடிகிறது. பிலேயாம் ஆரம்பத்தில் ராஜா சொன்ன வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, கீழ்ப்படியவில்லை. அதற்கு மாறாக நான் அப்படி செய்ய முடியாது என்று சொல்லி உறுதியாக நிற்கக்கூடியவனாக காணப்பட்டான். ஆனால் அவனை பணம், பேர், புகழ் மறைக்கக்கூடியதாக காணப்பட்டது. எப்படியாகிலும் இந்த ஜனங்களை சபிப்பதற்கு பிலேயாமை கூப்பிட்டே ஆக வேண்டும் என்று சொல்லி ராஜா தீர்மானிக்கிறான். அதற்காக எத்தனை பெரிய அதிகாரிகளெல்லாம் அனுப்ப முடியுமோ அவர்களை அனுப்புவதற்கு ராஜா சித்தமுள்ளவனாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய நோக்கத்திலே அவன் உறுதியாக இருக்கிறது போல பிலேயாமும் அவனுடைய நோக்கத்திலே உறுதியாகத்தான் இருந்தான். ஆனால் அவன் உள்ளத்துக்குள்ளோ இந்த பணம் என்கிற ஒரு காரியம் ஊடுருவிக்கொண்டே இருக்கிறது. அது சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பணம் அவனை மாற்றக்கூடியதாகவும் மாறினது. ஆரம்பத்திலே நான் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க மாட்டேன் என்று சொன்னவன், ஆனால் பிற்பாடு ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சபிக்க அவன் கடந்து போனான் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் எனக்கு என்ன சொல்லுவாரோ அதைத்தான் நான் சொல்லுவேன் என்று சொன்னான். தேவன் சொல்லாமல், தேவன் எனக்கு அனுமதி கொடுக்காமல் நான் இங்கே போகவும் மாட்டேன், அதை செய்யவும் மாட்டேன் என்று சொன்னவன். ஆனால் கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது, தேவனே நீ போ, ஆனால் இந்த ஜனங்களை சபிக்கக்கூடாது, நான் என்ன சொல்லுகிறேனோ அதைத்தான் இந்த ஜனங்களுக்கு நீ சொல்ல வேண்டும் என்று பிலேயாம் இடத்துல தேவன் சொன்னான். பிரியமானவர்களே, அப்படி சொன்ன தேவன் பிலேயாம் அதிகாலமே எழுந்து அவன் கடந்து போகிற போது கோபப்படுகிறவராக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு அந்த வசனங்களை வாசித்து காட்டுகிறேன். 17வது வசனம், உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லச் சொன்னான் என்றார்கள். பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதித்திரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரியில் இங்கே தங்கியிருங்கள் என்று சொன்னார். இப்படி சொன்ன அந்த தேவ மனிதன் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, போக மாட்டேன் என்று சொன்னவன் அதிகாலமே எழுந்து போகிறான். தேவனும் போ என்று சொன்னார், ஆனால் கோபப்படக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது, கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். போகச் சொன்ன தேவன் ஏன் கோபப்பட்டார் தெரியுமா? தேவன் அப்படி சொன்னால் இவன் போக மாட்டான் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக, விருப்பமாக இருந்தது. ஆனால் இவனோ
கீழ்ப்படிந்து போவது போல போகக்கூடியவனாக மாறிவிட்டான். அப்படி போகும் பொழுது தேவன் இவனோடு என்ன செய்கிறார் என்று சொன்னால் பேசுகிறவராக இருக்கிறார். கழுதையை கொண்டு பேசுகிறார். நீ செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டுவதற்கு கழுதையே போதும் என்று சொல்லி தேவன் தீர்மானித்தார். பிரியமானவர்களே, தேவ திட்டத்தை உடைத்து போடுவதற்கு, தேவ திட்டத்தை அவமாக்கி போடுவதற்கு இன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் தேவ ஜனங்களே எழும்பி நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, உதாரணமாக சொல்லப்போனால் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு ஊழியர் தேவ திட்டத்தின்படி, தேவ சித்தத்தின்படியாக அவர் ஊழியத்திற்காக புறப்பட்டு கடந்து போகிறார். ஒரு பகுதியை தேர்வு செய்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த பகுதியிலே போய் ஊழியம் செய்ய நினைக்கும் பொழுது அந்த பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இவர் எப்படி என் பகுதியிலே வந்து ஊழியம் செய்கிறார், இவர் எப்படி என்னுடைய இடத்திலே வந்து ஊழியம் செய்கிறார், நானல்லவா இந்த பகுதி முழுவதுமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் கோபப்படக்கூடியவராக இருக்கிறார். மாறாக நேரடியாக போய் அவரிடத்திலே சண்டை போடுவதற்கு பதிலாக இவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற சில ஊழியர்களை அழைத்து அந்த ஊழியரிடத்திலே பேசி, நீ போய் அவரிடத்திலே பேசு, சொல்லு என்று சொல்லி அவர்களை அனுப்பக்கூடிய சம்பவத்தை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஊழியங்களுக்கு விரோதமாக ஊழியங்கள் எழும்புவது எப்படி என்று சொன்னால், அதே ஊழியர்களை கொண்டு தான் வேறொரு ஊழியரை வைத்து, வேறொரு நபரை வைத்து இவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பேசுகிறார்கள். இது இவருடைய ஏரியா, இந்த பகுதியில் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டாம், வேறு பகுதிக்கு போங்க, தேவனுடைய ஊழியத்தை அங்கே செய்யுங்க, தேவன் எத்தனையோ திட்டத்தை வச்சுருக்கிறார், எவ்வளோ பகுதிகளை வச்சுருக்கிறார், எவ்வளோ காரியங்களை வச்சுருக்கிறார், அதெல்லாம் செய்யலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய திட்டத்தை அவமாக்கி போடுவதற்கு தேவன் ஒரு நாளும் அனுமதிப்பது கிடையாது. காரணம், தேவன் அவருக்கு கொடுத்த பாரத்தை அவர் செய்ய விரும்புகிறார். ஆனால் அதை தடுப்பதற்கு வேறு யாருமே வரலை, ஒரு இந்துக்கள் வரலை, அவங்க கூட என்ன செய்கிறாங்க பின்னாக்கா அதை தடுப்பதற்கு நினைக்கல. ஒரு முஸ்லீம் வரல, வேறு யாரும் வரல. தடுப்பதற்கு வருவது யார்? ஒரு ஊழியர் வருகிறார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? பிலேமுடைய சம்பவத்தின் மூலமாக தெரிந்து கொள்வது என்ன என்று சொன்னால், இது அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அது வேறு விதத்திலே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம், தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய நாம், தேவ திட்டத்தை அவமாக்கி போடுவதற்கு நீங்களும் நானும் தகுதியானவர்கள் அல்ல. தேவன் அதற்கு மேலாக நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையை, கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியத்தை உண்மையும் உத்தமத்தோடு செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். தேவன் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் ஒரு பிளான் வைத்திருந்தால் அதை நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் அவமாக்கி போடவிடக்கூடாது. ஆக கர்த்தர் கொடுத்த பாரத்தை நாம் செய்ய வேண்டுமே ஒழிய இன்னொருவருக்கு விரோதமான நிலைமையில் செயல்படுவது என்பது அது தேவனுக்கு விரோதமான காரியமாக காணப்படுகிறது. ஆகவே நம்முடைய காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை தாங்குவார், நம்முடைய சகல காரியங்களையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆகவே தேவ திட்டத்துக்கு விரோதமாய் செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஆகவே இந்த சிந்தையோடு கூட நாம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தினுள்ளாக கர்த்தருக்கு பயந்து உண்மை முத்தமத்தோடு கூட நம்முடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவோம். தேவனுக்கு எதிர்த்து நிற்காமல் வாழுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.